SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பிள்ளைகளை காப்பாற்ற போடப்பட்ட திட்டம். அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை அதிகரிக்கும் திட்டம் தொடர்பில் வெளியான விசாரணையை கதிகலங்கும் இனிப்பார் பசியும் பிள்ளையான் ரத்தியர்கள். இலங்கை செய்த தவறே அமெரிக்காவின் வரிக்கான காரணம். ராயபக்சத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் விஜய் தேவர்கொண்டா உட்பட 29 நடிகர்கள் மீது பாய்ந்த நடவடிக்கை. ரஷ்யா பாரிய தாக்குதல் பற்றியறியும் குடியிருப்புகள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கடந்த 2019 இலங்கையை உலுக்கிய ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மீளவும் ஒரு பேசுபொருளாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் நீதி வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்தை விசாரிக்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஆகவே ஒரு முடிவின் அடிப்படையில் அரசு நிகழ்ச்சி நிரல் பயணிக்கிறதாக இருந்தாலும் முழுமையாக கடந்த கால அரசுகளை விமர்சிக்க முடியாமலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லுமாக அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமது ஜனாதிபதி வேட்பாளராக நாமலை அறிவித்திருப்பதும் இந்த விடயங்களை பேசி ராயபக்சக்களை பேசுபொருளாக்குவது ஒரு சிக்கலாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் சுரேஷ் சாலே ஏன் விசாரிக்கப்படவில்லை? இது தொடர்பில் அறிவிக்கப்பட்ட சாட்சியமாக அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வருவது சாத்தியமானதா? இலங்கை ஏற்றுமதிகள் மீது தற்போது விதிக்கப்பட்டுள்ள 30% வரிக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை அதிகரிக்கும் திட்டம் தமக்கு இல்லை என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் இதனை தெரிவித்துள்ளார். வரி அழுத்தம் இருந்த போதிலும் அமெரிக்காவுடன் நிலையான மற்றும் ஒத்துழைப்பான வர்த்தக உறவுகளை பேணுவதற்கு இலங்கை தொடர்ந்தும் உறுதி பூண்டுள்ளது எனவும் வலியுறுத்தியுள்ளார். எனவே அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலளிக்கும் அதே போன்ற நடவடிக்கை எடுக்கும் எண்ணம் இலங்கை அரசாங்கத்துக்கு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தொடர்ச்சியாக கைதுகளும் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் பிள்ளையானின் முக்கிய சகா கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் அவர் தொடர்பாக கடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தற்போது விசாரணை வலயத்தில் பார்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தனை மிரட்டினார் என்ற குற்றச்சாட்டில் இனிய பாரதி நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தற்போது சில விடயங்களும் தற்போது பேசப்படுகின்றன. அமெரிக்காவுடனான ஏற்றுமதிகளுக்கு குறைந்த வரிகளை நிர்ணயிக்க இலங்கை தவறியமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது கண்டிப்பை வெளியிட்டுள்ளார். பலவீனமான மற்றும் தன்முனைப்பு பேச்சுவார்த்தைகள் இதற்கு காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதி பொருட்கள் மீது 30% வரியை அறவிடவுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்நிலையில் தன்முனைப்பு மற்றும் பலவீனமான பேச்சு வார்த்தைக்காக செலுத்தும் விலையாக இந்த வரி அமைந்துள்ளது என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இப்போது கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதியில் எதிர்காலம் குறித்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிக்கலான உலக பேச்சுவார்த்தைகளுக்கு பாடப்புத்தக நிபுணர்கள் தங்கியிருப்பதன் ஆபத்துகளையும் அவர் இந்த விடயத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச மற்றும் அவரின் குடும்பத்தின் மீது அரசு எந்த காலத்திலும் கை வைக்காது என மூத்த ஊடகவியலாளர் துரை ரத்தினம் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராயபக்சாக்கள் மீது கை வைத்தால் அவர்கள் இன்னும் பிரச்சாரத்தை சிங்கள மக்கள் மத்தியில் மேற்கொள்வார்கள். அதாவது விடுதலை புலிகள் மீது நாட்டை மீட்ட எங்களை தண்டிக்க முற்படுகிறார்கள் என்று தெரிவிப்பார்கள். இதனால் தனக்கு பாதிப்பு ஏற்படும் என அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும். அதனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். சட்டவிரோத சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த பிரகாஷ்ராஜ், விஜய் தேவர்கொண்டா, ராணா டகுபதி உட்பட 29 நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சட்டவிரோத சூதாட்ட செயலிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவளிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படி நுகர்வோர் துறை அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இணைய விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோத சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த பிரகாஷ்ராஜ், தேவர்கொண்டா, ராணா டகுபதி உட்பட 29 நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. குறித்த நடிகர்களை விசாரணைக்கு நேரில் முன்னிலையாகுமாறும் அமலாக்கத்துறை அறிவித்து அனுப்ப திட்டமிட்டுள்ளது என்று இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மீது ஷாரோ ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதை 728 ட்ரோன்கள், 13 குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. போலந்து பெலாரஸ் எல்லைப் பகுதியில் உக்ரைனின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள லுக்லக்ஸ் என்ற நகர் மீது கடுமையாக தாக்கியுள்ளது. மேலும் 10 பிராந்தியங்களில் உள்ள முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் ராணுவம் பயன்படுத்தும் விமான நிலையங்கள்
லுக்டக்ஸ் நகரில் உள்ளன. இந்த நகரின் மீது சரக்கு மற்றும் விமானப்படை விமானங்கள் பறப்பது வழக்கமான ஒன்று. உக்ரைன் வடக்கு பிராந்தியத்தில் ரஷ்யாவை எதிர்த்து போரிடுவதற்கு முக்கிய பகுதியாக விளங்கி வருகிறது. மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ஆயுதங்களை இங்கேதான் இறக்குமதி செய்து மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சப்ளைக்கு இடையூறு விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி ரஷ்யா இதுபோன்ற மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது. உக்ரைன் எல்லையின் முன்பகுதியில் சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்த ரஷ்யா தற்போது தாக்குதலை அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளைகளை காப்பாற்ற போடப்பட்டது. அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை அதிகரிக்கும் திட்டம் தொடர்பில் வெளியான விசாரணையில் கதிகலங்கம் இனிப்பார் கதையில் பிள்ளையால் இலங்கை செய்த தவறே அமெரிக்காவின் வரிக்கான காரணம். ராயபக்சத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் அன்பா. விஜய் தேவர்கொண்டா உட்பட 29 நடிகர்கள் மீது பாய்ந்த நடவடிக்கை. ரஷ்யா பாரிய தாக்குதல் பற்றி எரியும் குடியிருப்புகள்.